ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வசனம் 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை அக்னாலஜ் பண்றார், ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். இந்த ஊழியத்திற்கு நானா விரும்பி என்ன செய்யல, வரல, வேற யாரோ ஒரு நபர் என்னை ஏற்படுத்தவும் இல்லை, தேவனே இந்த ஊழியத்திற்கென்று என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் பாருங்க, அவன் சும்மா சொல்லாம என்ன உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார், நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் கர்த்தரை என்ன செய்றேன், ஸ்தோத்திரம் பண்றேன், ஆண்டவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அப்ப இதிலிருந்து ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கற்றுத்தர விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கும்போது இது கர்த்தரால தான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ற மாதம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஊழியம் அது தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதை போல தேவனால தான் நமக்கு எல்லாமே கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கை யாரால கொடுக்கப்பட்டிருக்கு? குடும்பம் யாரால நமக்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறது? கர்ப்பத்தின் கனியை நம்ம யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டோம்? இன்னைக்கு நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளை யார் நமக்கு தந்தா? ஹல்லேலூயா. இவைகள் எல்லாமே யார்கிட்ட வந்திருக்கு? ஆண்டவர்கிட்ட வந்திருக்கு. அப்போ நீங்க இந்த மாதத்தில் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, எப்படி இந்த மாதத்தை செலவு செய்ய போறீங்க அப்படின்னா, ஆண்டவரே இந்த குடும்ப வாழ்க்கையை நீங்க தான் எனக்கு தந்திருக்கீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கணவனை நீங்க தான் எனக்கு தந்திருக்கீங்க, அதற்காக நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்றேன். என் மனைவியை நீங்க தான் எனக்கு தந்திருக்கீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நம்பி இந்த 2 பிள்ளைகளை, 3 பிள்ளைங்களை, 4 பிள்ளைங்களை, 5 பிள்ளைங்களை தந்திருக்கீங்க, அல்லது ஒரு பிள்ளையை தந்திருக்கீங்க, இதெல்லாம் நீங்க எனக்கு தந்த ஈவு, அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். இன்னைக்கு நான் செய்கிற இந்த வேலையை நீங்க தான் எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, தந்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி. நான் செய்கிற இந்த பிஸ்னஸ் உங்களால் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பிஸ்னஸ்க்காக உமக்கு நன்றி. இந்த சொந்த வீட்டை நீங்க தந்ததற்கு நன்றி, இந்த நல்ல வாகனத்தை தந்ததற்கு நன்றி. ஹல்லேலூயா. இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போகிற ஒவ்வொரு பதவிகள், ஒவ்வொரு பொறுப்புகள், ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்க போகிற ஒவ்வொரு ஸ்தானங்களை நீங்க நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலையே, நான் எதிர்பார்க்கிற நன்மையை இன்னும் நான் பெறலையேன்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு நபராக நாம் இருக்க போறதில்ல. பெற்றுக்கொண்ட நபர்களாய் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகிற மாதம். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு வந்த அந்த ஆரம்பத்தை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அவன் இந்த ஊழியத்தை அவன் செய்வதற்கு முன்பு சபையை துன்பப்படுத்துகிறவனா இருந்தான். அல்லேலூயா. விசுவாசிகளை அடித்து உபத்திரவப்படுத்தி சிறைகளில் அடைப்பதற்கு காரணமா இருந்தான். கொலை செய்வதற்கும் அவன் துணிஞ்சிருந்தான். அப்படித்தானே இருந்தான். ஆனா இவன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் அவனை சந்திச்சார், தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். இவனை யாருமே நம்பல. இவன் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவன் யாரும் என்ன செய்யல, நம்பல. அனனியா பயப்படுறாரு, இவன் சபையை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் அவனை சந்திச்சிருக்கிறேன். அவனுக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். சீஷர்களிடத்துல போய் சேர பார்க்கிறாரு. ஆனா சீஷர்கள் இதை பவுல் என்ன செய்யல, நம்பல. ஆனா பர்னபாவை ஆண்டவர் எழுப்பி, இவன் மனம் திரும்பிட்டான்பா, இவன் வாழ்க்கையில தெய்வீக சந்திப்பு என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. அதனால நீங்க தைரியமா இவனை நம்முடைய கூட்டத்தில் என்ன செய்யலாம், சேர்த்து கொள்ளலாம். இப்படி ஒரு ஹெவி ரெக்கமெண்டேஷனோட தான் இந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் டீம்ல இவன் என்ன செய்யப்பட்டான், சேர்த்து கொள்ளப்பட்டான். யூதர்கள் மத்தியில தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது யூதர்கள் அவனை கடுமையாக விமர்சித்தார்கள், யூதர்கள் அவனை கடுமையாக எதிர்த்தார்கள். இவன் நம்முடைய மார்க்க அந்த கொள்கைகளுக்கு எதிராகவே பேசுறான், இவனை கொல்லாம என்ன செய்யக்கூடாது,
விடக்கூடாது. இவனை உயிரோட விட்டாது நம்முடைய மார்க்கத்திற்கே இவன் அவமதிப்பு என்ன செஞ்சிருவான், உண்டாக்கிடுவான் சொல்லி இவனை கொல்ற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சபதம் பண்ண கூட்டம்லாம் என்ன செஞ்சது. அப்போனா அவனை ஒரு ஊழியக்காரனாவே யாரும் என்ன செய்யல, அங்கீகாரம் பண்ணலை. ஆகவே இவனை கர்த்தர் புறஜாதிகளுக்கு மத்தியில் கொண்டு போனார். புறஜாதிகளுக்கு மத்தியில் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதற்கு முன்பு அவர்களை சுற்றி பார்த்து, அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்து, நீண்ட தூர பிரயாணங்களெல்லாம் பண்ணி, அறிமுகமே இல்லாத இடங்களுக்கு போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவன் பாருங்க காத்திருக்க வேண்டியது இருந்தது. இடமில்லாமல் காத்திருந்தான், ஏற்றுக்கொள்ளுவார் இல்லாமல் காத்திருந்தான். ஆகவே அவனுடைய ஆரம்ப கால ஊழியங்களிலே அவனுக்கு அவன் எதிர்பார்த்த வரவேற்பும் அங்கீகாரமும் இல்லை. ஆனால் இப்போ தைரியமாக சொல்கிறான், கர்த்தர் என்னை அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்கள் நீங்கள் மற்றவர்களால் வரவேற்கப்படாதவர்களாக இருக்கலாம், மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை குறித்த தவறான விமர்சனங்களை சொல்லுகிறவர்களாக இருந்திருக்கலாம், வித்தியாசமான கருத்து கணிப்பை உங்களுக்கு நேரம் அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இவங்களுக்கும் நமக்கு என்ன செய்யாது, ஒத்தே வராதுன்னு சொல்லி உங்களை விட்டு மற்றவர்கள் விலகி என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அங்கீகாரத்தின் மாதம். இந்த மாதம் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அங்கீகாரத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. இனி நீங்கள் புறக்கணிக்கப்பட போவது இல்லை, இனி நீங்கள் விலக்கி வைக்கப்பட போவது இல்லை, இனி நீங்கள் அந்நியர்களை போல நடத்தப்பட போவது இல்லை. இனி நீங்கள் உரிமை உள்ளவர்களாய் மாறப்போகிறீர்கள், இனி நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறப்போகிறீர்கள். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவரால அங்கீகரிக்கப்பட்டதை நினைத்து தான் இங்க நன்றி சொல்றான். அப்ப இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்காமல் இருந்த அந்த நிலைமையை மாற்றி, உறவுகள் உங்களை அங்கீகரிக்காமல் இருந்த சூழ்நிலையை மாற்றி, உங்களோடு கூடவே இருந்தவர்கள் கூட உங்களை அங்கீகரிக்காமல் இருந்த அந்த தன்மைகளெல்லாம் மாற்றி, இந்த மாதம் கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிற மாதமாக இருக்கிறதுனால அதை நினச்சி பார்க்கும்போது, ஒரு காலத்தில் இவங்களாம் என்னை பார்த்த பார்வையே வேறு மாதிரி இருந்துச்சு, ஒரு காலத்தில் இவங்களாம் என்னை பற்றி பேசின பேச்சே வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு காலத்தில் இவர்கள் என்னை நடத்தின விதமே எனக்கு மனசுக்கு எப்படி இருந்தது, வருத்தமும் வேதனையுமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இவர்களுக்கு நடுவில் கர்த்தர் என்ன கனம் பண்ணி இருக்கிறார், என் வேலையை கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார், என் குடும்பத்தை கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார், என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார், என்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதமான ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கிறதை நினைத்து மற்றவர்கள் அதை பார்க்கும்போது அவர்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கிறது. இப்பொழுது நான் கேட்காமலே எனக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, இப்பொழுது நான் எதிர்பார்க்காமலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், இப்பொழுது நான் தேடாமலே எல்லாரும் என்னை தேடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிற மாதம். ஆமென். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று எண்ணி அப்படிங்கிற அந்த வேர்டில் ஒரு ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்டு அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கு? சரியாய் நிதானித்தாய். அல்லேலூயா. சரியாய் நிதானிப்பது என்பது எல்லாருக்கும் முடியுமான்னு தெரியல, ஆனால் கர்த்தர் இந்த பவுலை சரியாய் நிதானித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய அளவுகோல்ல என்ன இருக்காது, தவறு இருக்கா? He judged me faithful. ஆண்டவர் என்ன உண்மை உள்ளவன் என்று நியாயமா நிதானித்தார்ன்றான். ஹல்லேலூயா. எந்த பாரபட்சமும் கிடையாது, எந்த முகதாட்சணியமும் கிடையாது. ஆண்டவர் என்ன கண்டிப்பா அங்கீகரிக்கணும்னு யாரும் எனக்கு என்ன செய்யல, ரெக்கமெண்ட் பண்ணல. ஹல்லேலூயா. அல்லது ஆண்டவர் என்ன அங்கீகரிக்கணும்னு நான் அண்டர் கிரவுண்டில் எந்த வேலையும் நான் பார்க்கல. நான் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் என்ன ஜட்ஜ் பண்ணியிருக்கிறான். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இவன் ஃபெய்த்ஃபுல்னா அது எவ்வளோ பெரிய கிரெடிட்டு, அது எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த மாத கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் நிதானிக்கப்படும் போது நீங்கள் உண்மை உள்ளவர்களாக அங்கீகரிக்கப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் யாராக இருக்க போறீங்க? உண்மை உள்ளவர்கள். ஆண்டவர் நிதானமாக நியாயம் தீர்க்கிறவர். மனுஷங்க அவசரப்பட்டு நியாயம் தீர்த்துருவாங்க, அப்படிதானே? தோற்றத்தின்படி நியாயம் தீர்த்துருவாங்க, உள்ளதை அறியாமல் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நியாயம் தீர்த்துருவாங்க. அல்லது யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு என்ன செஞ்சிருவாங்க, நியாயம் தீர்த்துருவாங்க. இதுதான் அப்படி நிதானிச்சிருவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி நிதானிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஒரு நாள் தவறாய் நிதானிக்கிறவரும் அல்ல. உங்களை என்னை ஆண்டவர் நிதானித்து இந்த அங்கீகாரத்தை தர்றதை பார்க்கும்போது ஆண்டவர் உங்களால் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இந்த மாதம் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர்களிலே மொத்தம் 12 பேர், அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், அப்படிதானே? இயேசுவை
காட்டி கொடுத்தார் பார்த்தீங்களா, யூதாஸ். அவர் தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்தை என்ன செஞ்சிட்டாரு, இழந்து போயிட்டார். அவருக்கு பதிலாக ஒரு 2 பேரை என்ன செஞ்சாங்க, நிறுத்தி இவர்களில் யாரை ஆண்டவர் தேர்வு செய்கிறார் என்று சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க. மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் கூடி என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. இதன் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இந்த 2 பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, காண்பித்தரலும் அப்படின்னாங்க. பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும். அல்லேலூயா. இப்போ இவங்களை நிப்பாட்டி இந்த 2 பேர்ல யாரை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு சீட்டு போட்டாங்க. அல்லேலூயா. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். முதல் அதிகாரம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் கடைசி வார்த்தையை பாருங்க. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. சீட்டு யார் பேர்ல விழுது, மத்தியாவின் பேர்ல. இந்த மத்தியாவை குறித்து பைபிள் எங்கேயாவது நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. மத்தியா போய் இங்க ஊழியம் செஞ்சாரு, மத்தியா போய் இங்க அற்புதம் செஞ்சாரு, மத்தியா போய் இந்த இடத்துல சபையை ஸ்தாபித்தாரு. இப்படி ஏதாவது நீங்க வாசிச்சிருக்கீங்களா? ஒரு இடத்துலையும் வாசிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போஸ்தலர்கள் தான் ஜெபம் பண்ணி தான் எடுத்தாங்க. ஆனா இவன் தேவனால அங்கீகரிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவர் தெரிந்து கொண்டது இந்த பவுல் தான். அல்லேலூயா. இவன் சபையை துன்பப்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உபத்திரவத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் இந்த பவுலை சந்திச்சு சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அவன் தான். 2 பேரை நிறுத்தி அதுல ஒரு ஆள் செலக்ட் பண்ணப்பட்டாலும் அந்த மேன்மையை பாருங்க, மத்தியாவின் வாழ்க்கையில நம்ம பார்க்கல பைபிள்ல. ஒருவேளை ஊழியத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கலாம், பிரகாசித்து இருந்திருக்கலாம். அவரை குறித்த குறிப்புகள் நமக்கு பைபிள்ல இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா இந்த பவுல் யாரு, சபையை துன்பப்படுத்தின பவுல். ஆமென். பரிச்சயனா அந்த யூத மார்க்கத்திற்காக வைராக்கியம் காண்பித்து கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்ட இந்த பவுலை தேவன் தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா, அதுதான் மேன்மை. ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகாரம் பெற்றவர்கள் அல்ல, தேவனால் தேர்வு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இதுதான் பியூட்டி, இதுதான் பிளஸிங், இதுதான் இன்னைக்கு நம்முடைய மேன்மை. யாரும் இது நான் கொடுத்த பிச்சை, இது நான் போட்ட வாழ்க்கை, இது நான் சொன்னது அதனால நடந்தது, இது நான் செஞ்சதுனால தான் இப்படி மனிதர்கள் மூலமாக நமக்கு வருகிற கிரெடிட்டில் அந்த அங்கீகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றுமே கிடையாது. ஆமாம், நீ நமக்கு கிடைக்கிற அங்கீகாரம் முழுக்க யாரால? அப்போ இந்த மாதம் நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. எனக்கு என் குடும்பத்தில்னாலும் சரி, என் வேலையிலனாலும் சரி, என் ஊழியத்தில்னாலும் சரி, நான் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த மேன்மை, நான் நிலை நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த ஸ்தானம், இன்னைக்கு கர்த்தர் என்னை வச்சு அழகு பார்க்கிற இந்த இடத்துக்கு எந்த மனிதனும் என்னை தேர்வு செய்யலை, கர்த்தரே என்னை தேர்வு செய்திருக்கிறார். நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர், கர்த்தரால் இந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நபர். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதமாக மாறப்போகுது. இதை நினச்சி தான் நம்ம கர்த்தரை துதிப்போம். ஏன்னா மனுஷனால் வந்ததுன்னா அவன் சொல்லிகிட்டே இருப்பான், சாகிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பான். சாவு போனாலும் பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு சொல்லிட்டு போயிடுவான், நான் போட்டது தான்ப்பா அப்படின்னு சொல்லி. பிறகு அவன் விட்டதை இவன் என்ன செய்வான், தொடர்ந்துட்டே இருப்பான். அதனால தான் கர்த்தர் பார்த்து இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறாரு, இந்த கிரெடிட்டை நான் மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அப்போ நீங்கள் உங்களை குறித்த, உங்கள் ஆசீர்வாதங்களை குறித்த, உங்களுடைய நிலையை குறித்த காரியத்தை உட்கார்ந்து அப்படியே நினைச்சு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க தேவனால், இது என்னை ரட்சித்த என் ஆண்டவரால, இது என்னை அழைத்த தெய்வத்தால, இது என்னை அபிஷேகம் பண்ணின என் கர்த்தரால தான். ஹல்லேலூயா. அவர் என்னை நம்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் உண்மை உள்ள ஒரு நபர்னு அவர் என்னை நம்பி இருக்கிறார், அவர் என்னை சரியா நிதானிச்சிருக்கிறாரு. மனுஷங்க சில நேரத்தில் என்னைய தப்பா ஜட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க, என் ஃபேமிலி என்னை நிறைய நேரத்தில் தப்பா ஜட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை நிறைய நேரத்தில் தப்பா ஜட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்னை நிறைய நேரத்தில் தப்பா ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்னை ஒருபோதும் தவறா ஜட்ஜ் பண்ணதே இல்லை. ஆண்டவருடைய பார்வையில், அவருடைய தராசில் நான் வைத்து நிறுத்து பார்க்கப்பட்ட போது
என்னில் குறைவு இல்லை, என்னில் உண்மையை அவர் கண்டார். என்னில் கண்ட அந்த உண்மை நிமித்தம் இந்த மேன்மைக்கு என்னை சொந்தமாய் மாற்றியிருக்கிறாரே என்று நீங்கள் நினைத்து உங்க இதயத்தில் பூரிப்படைந்து கர்த்தரை புகழுகிற ஒரு நல்ல மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த மேன்மைக்கு அடித்தளமா இருப்பது உண்மை. நீங்களா யாரு? உண்மை உள்ளவர்கள். ஏன்னா இன்னைக்கு உண்மை உள்ளவர்கள் ஜனத்தில் குறைந்திருக்கிறார்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? கொஞ்சத்தில் நீ உண்மை இல்லைன்னா அநேகத்தில் நீ எப்படி உண்மையா இருப்ப? இந்த உலக காரியத்திலேயே நீ உண்மையா இல்லைன்னா உன்னை நம்பி எப்படி மெய்ப்பொருளை கொடுக்க முடியும்? இப்பெல்லாம் பைபிளில் சில வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? உண்மை உள்ளவர்கள். அப்படின்னா நம்மள்கிட்ட பொய்யே, பித்தலாட்டே, புரட்டே இல்லை அப்படின்னு ஆண்டவர் நம்பி இருக்கிறாரு. இன்னொரு அர்த்தத்தில் சொல்லணும்னா விசுவாசம் உள்ளவர்கள். விசுவாசம்னா நம்ம சொல்லுவோம்ல, என் நம்பிக்கைக்குரியவன் அப்படின்னா எனக்கு இவன் ஒரு நாள் துரோகம் என்ன செய்ய மாட்டான், பண்ண மாட்டான். அல்லேலூயா. அப்போ என்னை நம்பி என்னன்னாலும் அவர் கொடுக்கலாம். என் பிள்ளை எனக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்புகிற ஒரு நிலை தான் உண்மை. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நம்பிக்கைக்குரியவன் அப்படிங்கிற அந்த இடத்த நம்ம எல்லாருக்கும் கொடுப்போமா? எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? எல்லாரும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இந்த வார்த்தையை கேட்குற நம்ம எல்லாரையும் பார்த்து அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம இருக்கிறத நினைச்சு இந்த மேன்மையை தந்திருக்கிறாராம். அப்ப பாருங்க, உயர்வுகள் திடீர்னு வரப்போறதில்லை. ஆமேன். தானாகவும் வரப்போறதில்லை. மேன்மை, கனம், உயர்ந்த பதவி, பொறுப்புகள் இதெல்லாம் சிம்பிளாலாம் என்ன செய்ய போறதில்லை, கிடைக்க போறதில்லை. ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். கடந்த காலங்களெல்லாம் ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருந்தார். எப்படி இருக்கீங்க? உங்கள் வாயின் வார்த்தையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய நடக்கைகளில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் பண விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களுடைய வேத தியானம் எப்படி இருக்குது? இதிலெல்லாம் நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கீங்களோ அப்படின்னு யார் பார்த்துட்டே இருந்தா? கர்த்தர். இதில் நீங்கள் நிறைய ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தீங்களோ என்னமோ, கொஞ்சம் நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்கோம். கொஞ்சம். அதனால தான் கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவனாக இருந்த, அதனால தான் உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஏதோ கடந்த நாட்களில் நம்மள்ட்ட கொஞ்சம் உண்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், பார்த்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. எத்தனை பேரால் அதை தைரியமாக சொல்ல முடியும்? ஆமாம், என்கிட்ட ஏதோ கர்த்தர் கொஞ்சம் உண்மையை பார்த்திருக்கிறார். படிக்கிற காலங்களில் நீங்கள் அந்த படிப்பில் காண்பித்த கொஞ்சம் சின்சியாரிட்டியை கர்த்தர் பார்த்ததுனால தான் மேல் படிப்பிற்கான வாய்ப்பு, நல்ல தரமான கல்வி நிறுவனங்களிலே படிப்பதற்கு வாய்ப்பு. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட சின்ன வேலையை உத்தரவாதத்தோடு உண்மையாக செஞ்சதுனால தான் இன்னைக்கு பெரிய வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு. கையில் கொடுத்த சின்ன நிர்வாகத்தை உண்மையாக நிர்வாகம் பண்ணதுனால தான் இன்னைக்கு பெரிய நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்கான வாய்ப்பு. உங்கள் கையில் கொடுத்த சில ஆயிரங்களை நீங்கள் உண்மையாக கையாண்டதுனால தான் லட்சங்களை உண்மையாக கையாண்டா கோடி, கோடிகளை உண்மையாக கையாண்டா பல கோடிகள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற திறமைகளை, தாளந்துகளை உண்மையா நீங்க பயன்படுத்தினா இந்த திறமைகளில் அபிவிருத்தி உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உண்மையா இதை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அதை மேலே மேலே என்ன செஞ்சுட்டே இருப்பார். அதை அபிவிருத்தி செய்து மேலே மேலே உயர உயர ஆசீர்வாதத்தை பெற, அதுக்கப்புறம் நன்மைகளை சுதந்திரிக்க, பதவிகளிலே உயர்வுகள், ஆமே நம்முடைய ஸ்தானங்களிலே உயர்வுகள், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுட்டே இருப்பார், தந்துட்டே இருப்பார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் ஏதோ ஒரு உண்மை என்ன செஞ்சிருக்கிறார் பார்த்து. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும்போது, அப்படியா நான் உண்மையா இருந்தேன்னா அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒன்று ஞாபகம் இல்லையே, ஐயோ என் ஜெப நேரத்தில் நான் உண்மையா இல்லையே, என்னுடைய வேத தியானத்தில் நான் உண்மையா இல்லையே, என் வேலையில் நான் உண்மையா இல்லையே, என் பிஸ்னஸில் நான் உண்மையா இல்லையே, என் குடும்பத்தில் நான் உண்மையா இல்லையே, ஆண்டவர் எனக்கு தந்த திறமைகளை தாளந்துகளை பயன்படுத்துறதுல நான் உண்மையா இல்லையேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இன்னைக்கு தான் முதல் நாள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உண்மையாக இருக்க பிரயாசப்படுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
யோசேப்பு தன்னை அடிமையாக விற்று போடப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் இருந்த இடத்துல உண்மையாக இருந்தான். அவனுக்கு மேலே இருந்த உயர் அதிகாரிக்கு அவன் உண்மையாக இருந்தான். அவனை நம்பி கையில் கொடுத்த பொறுப்பில் அவன் எப்படி இருந்தான்? உண்மையாக இருந்தான். அதனால தான் உயர்வு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அன்னைக்கு பார்வோனுக்கு முன்பாக அவனுக்கு சமமாக நின்று அந்த எகிப்தெல்லாம் அவன் ஆளுகை செய்யும்போது கண்டிப்பாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பானா? ஸ்தோத்திரம் பண்ணியிருக்க மாட்டானா? ஆண்டவரே, இந்த உண்மையை பார்த்து தானே இந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்கீங்க, இந்த சின்ன வயசில் இந்த மேன்மை எனக்கு தந்திருக்கீங்க. 30 years old ஒன்லி. ஆமேன். 30 வயது தான் அவனுக்கு. ஆனால் ஒரு தேசத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தலைவனாக அவன் மாறினான்னா அவன் இருந்த இடத்துலலாம் எப்படி இருந்தான்? செஞ்ச வேலையிலலாம் எப்படி இருந்தான்? அவனை நம்பின மனுஷங்களுக்கெல்லாம் அவன் எப்படி இருந்தான்? அவன் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கெல்லாம் எப்படி இருந்தான்? உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. தானியேல் தைரியமாக சொல்கிறான், ராஜாவே, நான் உங்களுக்கும் உண்மையாக இருந்தேன், என் ஆண்டவருக்கும் நான் உண்மையாக இருந்தேன், நீதி கேடு நான் செஞ்சதே இல்லை. அப்போ உண்மைக்கு புறம்பா நான் ஒரு நாள் நடந்ததே இல்லை. அதனால தான் அவனுடைய காரியம் ஜெயமாக இருக்குது. பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது. ஆட்சி மாறுது, ராஜாக்கள் மாறுறாங்க, ஆனால் இவன் சிங்காசனம் மட்டும் 3வது இடத்துல அப்படியே இருக்கப்போ. அல்லேலூயா. அமைச்சரவையில் மற்றவர்களெல்லாம் மாற்றப்பட்டு விட்டார்கள். எல்லாருக்கும் இலாக்காக்கள் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. ஆனால் இவனுக்கு மட்டும் ஒரு நாளும் டிகிரேடே வரமாட்டேங்கி. இவனுக்கு ப்ரமோஷனுக்கு மேலே ப்ரமோஷன் என்ன செஞ்சிட்டு இருக்கு? வந்துட்டு இருக்குன்னா இவன் ராஜாவுக்காக வேலை செய்யல, இவன் அரசாங்கத்துக்காக வேலை செய்யல, இவன் யாருக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கான்? ஆண்டவருக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா இந்த வாய்ப்பை கர்த்தர் தான் எனக்கு தந்திருக்கிறோம், இந்த பதவியை கர்த்தர் தான் எனக்கு தந்திருக்கிறோம், இந்த பொறுப்பை கர்த்தர் தான் எனக்கு தந்திருக்கிறோம், இந்த வேலையில் கர்த்தர் தான் என்னை அமர்த்தி இருக்கிறார் என்று அவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்ததுனால தான் அவனுடைய காரியமெல்லாம் எப்படி இருந்தது? ஜெயமாக இருந்தது. ராஜ்யத்தில் 3வது பிரதானி அவன் தான். ஆமேன். ராஜா நம்பர் 1, ராஜாவுடைய மகன் நெக்ஸ்ட் கிங், அவன் நம்பர் 2, நம்பர் 3 இந்த டேனியல். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வகிக்க முடியுமோ அந்த இடத்துல இருந்ததுனால தான் கண்டிப்பாக கர்த்தர் அவன் ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பானா? பண்ணியிருக்க மாட்டானா? என்னோடு கூட அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டவர்களில் இப்படி மேன்மை அடைந்தவர்கள் எல்லாரும் இல்லை. அல்லேலூயா. என்னோடு கூட அடிமையாக இருந்த மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி நான் இருக்கிற அந்த உயரத்தை ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது? எட்டி பிடிக்க முடியாது. அப்போ இதுக்கு காரணம் என் பிரதிஷ்டையில் நான் உண்மையாக இருந்தது, என் அழைப்பில் நான் உண்மையாக இருந்தது, என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேங்கிறதுல உண்மையாக இருந்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற இந்த ராஜ்யத்தின் நடுவில் நான் வாழ்ந்தாலும் அதோடு என்னை இணைத்து கொள்ளாமல் பாதுகாத்து கொண்டது. ஆமேன். நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிற அடையாளத்தை மாற்றாமல் இருப்பது, இதெல்லாம் உண்மையை பார்த்ததுனால தான் கர்த்தர் அவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லுங்க, உயர்த்தி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் கவனித்து பாருங்க. உண்மையுள்ளவன் என்று எண்ணி இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு பிரபலமான பரிசுத்தவானாக, முதல் நூற்றாண்டு திருச்சபையின் வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் மாத்திரமல்ல, இன்று வரைக்கும் பயனுள்ள ஒரு பாத்திரமா இவன் பயன்படுத்தப்பட்டு வருகிறான். அப்படின்னா காரணம் கர்த்தர் அவனை உண்மையுள்ளவன் என்று நம்பினதுனால தான். அந்த மேன்மை இன்னும் அழியாமல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த புகழும் அந்த பெருமை இன்னும் குறையாமல் இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் அவனுடைய ஆசீர்வாதம் ஒரு சேனலில் அது பாய்ந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? வாய்க்கால் அது போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா? இப்படி கர்த்தர் உங்களை மாற்றும் போது உங்களால் துதிக்காமல் இருக்க முடியுமா? நீங்கள் மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றது இல்லாமல் உங்கள் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெறுகிற அளவுக்கு உங்களை கர்த்தர் மாற்றிட்டார்னா உங்கள்கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் உண்மையை பார்த்து உங்களை உயர்த்தினால் உங்கள் உள்ள சந்தோஷமாக இருக்குமா? இருக்காதா? உங்கள் உள்ள நன்றினால் நிரம்புமா? நிரம்பாதா? கண்டிப்பாக நிரம்பும். அப்போ கர்த்தர் இன்னைக்கு யாரை எதிர்பார்க்கிறார்னா உண்மை உள்ளவர்களை எதிர்பார்க்கிறார். ஒரு பெரிய கோடீஸ்வரன், பில்டிங் கான்ட்ராக்டர், அவர் பாருங்க, அவருடைய பிஸ்னஸே பெரிய பெரிய கட்டிடங்கள், கோடிக்கணக்கான மதிப்பில் உள்ள கட்டிடங்களை கட்டி அப்படியே அவங்களுக்கு கொடுக்கறது தான். அவர்கிட்ட தான் நிறைய ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அவருக்கு நம்பிக்கையாக ஒரு மனுஷன், ஏன்னா எல்லாத்தையும் ஓனர் பக்கத்தில் நின்று பார்க்க முடியாது பார்த்தீங்களா? அதனால பொறுப்பாக இருந்த ஒரு மனுஷன்ட்ட கொடுத்து அந்த பில்டிங் ஒர்க்கெல்லாம் கவனிச்சுக்க சொன்னார். இந்த மனுஷன் பாருங்க ரொம்ப நல்லவன், நல்ல தரமாக அந்த வேலைகளெல்லாம் நடக்கும். ஆமென். அப்போ பாருங்க, புகழும் பெருமையும் மேலே மேலே யாருக்கு போயிட்டே இருக்கு? ஓனருக்கு போயிட்டே இருக்கு. ஒரு நாள் பாருங்க, ஓனர் இப்போ பாருங்க வயசாயிட்டு
இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ கடைசியாக சொன்னார், எப்போ இதுதான் நான் கட்ட போகிற கடைசி பில்டிங், இதுதான் நான் கட்ட போகிற கடைசி பில்டிங் எனக்காக. அல்லேலூயா. யாருக்காக? எனக்காக நான் கட்ட போகிறேன்ப்பா. இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிற அத்தனை பொறுப்பும் உனக்கு தான். நீ தான் இதை என்ன செய்யணும்? கட்டி முடிக்கணும். என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் நீ வாங்கிக்கலாம். இதான் என் செக் புக் இந்த இருக்கு. பிளாங்க் செக் புக்கில் நல்லா கையெழுத்து போட்டு புக்கே அவன் கையில் என்ன செஞ்சிட்டார். எவ்வளோ மெட்டீரியல்னாலும் எவ்வளவு எங்கே வாங்குறதா இருந்தாலும், உள்நாட்டில் இல்லை வெளிநாட்டில் தான் வாங்கினாலும் வாங்கிக்கோ. எப்படி எனக்கு தரமாக கட்டுவியோ அவ்வளோ தரமாக நீ எனக்கு என்ன செய் கட்டுன்ட்டார். இப்போ பாருங்கள், இவனும் சந்தோஷமாக ஓகே சொல்லிட்டான். இப்போ அந்த ஓனர் போயிட்டார். இவன் யோசிக்கிறான், இத்தனை வருஷம் நான் இவருக்கு மாடாக என்ன செஞ்சிட்ருக்கேன், உழைச்சிட்ருக்கேன். இந்த மனுஷன் எனக்கு எதுவுமே என்ன செய்யலை. இவருக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. இவர் தங்குற மாளிகைகளுக்கு கணக்கே இல்லை. இதில் சாக போகிற நேரத்தில் கடைசியாக வேறு இவர் என்ன செய்ய போகிறாராம். இவருக்கு இதில் தரமானதை வேற வச்சு கட்டணுமா? அது உள்நாட்டில் கிடைக்கலன்னா வெளிநாட்டில் கூட நீ பொருள் வாங்கி கட்டுன்னு வேற சொல்ல. இவருக்கு நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே மட்டமான தரம் குறைஞ்ச பொருட்களெல்லாம் வாங்கி வெளியில் மட்டும் நல்லா ஷோ பண்ணிட்டான். உள்ள பயன்படுத்தினதெல்லாம் மட்டமான பொருட்கள். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படி தரம் குறைஞ்சதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஓனர்கிட்ட தகவல் சொன்னான், ஐயா நீங்கள் குடியிருப்பதற்கான மாளிகை கட்டி என்ன செய்யப்பட்டு விட்டது, முடிந்து விட்டது. இப்போ அந்த ஓனர் அதை பார்க்குறதுக்காக வாராரு. அவர்கிட்ட சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறான். அப்படியே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எலிவேஷனில் பார்க்கும்போதே எப்படி இருக்கு? பிரம்மாண்டமாக இருக்கு. உள்ளே போய் பார்த்தா, ஹாலை பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. எல்லாம் பார்க்குறதுக்கு பகட்டா என்ன செய்யுது. ஆனால் இவன் மனசுக்குள்ளே சிரிச்சானா, ஆமாம் பார்க்குறதுக்கு எல்லாம் இப்படி தான் இருக்கும், நல்லாத்தான் இருக்கு. ஆனால் உள்ளே ஒன்றும் சரி கிடையாது. 10 வருஷம் கூட இந்த பில்டிங் என்ன செய்யாது. நீர் சாக போகிற நேரத்தில் தங்குறதுக்கு 10 வருஷம் தங்குறதே உமக்கு அதிகம். இதில் வேற பார்த்து பூரிப்பு வேற. அவனை பார்த்து சூப்பராக கட்டியிருக்க தம்பி, நல்லா கட்டியிருக்கப்பா, சூப்பராக இருக்கு இந்த டிசைன், அப்படி வேற புகழ்ந்துட்டே இருந்தாராம். அப்படியா, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் சொல்லிட்டே என்ன செஞ்சான் இருந்தான். பரவாயில்ல, நான் நினைச்சதை காட்டில் நீ எப்படி கட்டியிருக்க, ரொம்ப நல்லா கட்டியிருக்க. அப்போ பாருங்க, இத்தனை வருஷம் நீ எனக்கு உண்மையாக வேலை செஞ்சதுக்கு இந்த மாளிகையை நான் உனக்கு பரிசாக கொடுக்க விரும்புகிறேன்னு அந்த சாவியை அவன்டே கொடுத்துட்டான். எப்படி இருக்கு இந்த சாவியை வாங்கினவனுக்கு? இப்போ எப்படி இருக்கும்? முகத்தில் சிரிப்பே இல்லை. இந்த ஐயா வண்டியில் ஏறி போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஓன்னு அழுதானா. இதை என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா இந்த வீடை நான் எப்படி கட்டி இருந்திருப்பேன். அல்லேலூயா. எப்படிலாம் பார்த்து கட்டியிருப்பேன். ஐயோ நான் மோசம் போயிட்டேனே. இப்போ இந்த கட்டடம் எனக்கு இருந்தாலும் இதை நான் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாமல் போயிட்டேன்னு சொல்லி புலம்புனாலாம். இப்போ புலம்பி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்போ அழுது ஏதாவது நடக்க போதா? இதுதான் இயேசு வரும்போது நடக்க போகுது. அல்லேலூயா. இப்போ நம்மளை நம்பி எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், கொடுத்துட்டு போயிட்டார். கிருபை, நேரம், பணம், தாளந்து, உறவுகள், ஆமென், வேலை, தொழில், எல்லாம், ஊழியம், என்னெல்லாம் நமக்கு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார். இப்போ நம்ம இதை யாருக்காக செய்கிறோம்? கர்த்தருக்காக. சொல்கிறது தான் யாருக்காக? கர்த்தருக்காக. ஆனால் செய்கிறதுலாம் அவர் சொல்லுவார், 1 மணி நேரம் விழித்திருக்கணும்னு. நம்ம விழித்திருக்க முடியுமா? நம்ம வேலைக்கெல்லாம் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாறுன்னு அவர் சொல்லுவார். நம்மளாலாம் இரவு பகலாம் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது. அப்படிலாம் இருக்க முடியுமா? அவர் பாட்டுக்கு அவர் என்ன செய்யட்டும் சொல்லட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை என்ன செய்வோம். இப்படி தானே இருக்கும். 10 கன்னிகைகள், அதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. கடைசியில் அவங்க கதவை தட்டும்போது மணவாளன் அவங்கள என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. மணவாளன் அவங்கள என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் பாருங்க, எப்பொழுதுமே நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கடைசியில் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், என்ன உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த மேன்மையெல்லாம் தந்ததற்கு நன்றி. அல்லேலூயா. கடைசி நேரத்தில் பரிதபிக்கிறவர்களாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. ஐயோ இது தெரியாமல் நான் அசால்ட்டாக இருந்துட்டேனே, இதை தப்பாக யூஸ் பண்ணிட்டேனே, இதை சரியாக பயன்படுத்தாமல் போயிட்டேனே, இதை நான் கடமைக்கு செஞ்சிட்டேனே, இதை வேண்டா வேறு போட செஞ்சிட்டேனே, இப்படிலாம் புலம்புனா ஒன்றுமே கதை நடக்காது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீங்கள் உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான்.
நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தரை துதிக்கிறதுக்கான வாய்ப்பை தந்துட்டே இருப்பார். அப்போ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர தர அதில் அங்கீகாரம் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டே இருக்கும், கூட்டிகிட்டே இருக்கும். அந்த அங்கீகாரம் கிடைக்க கிடைக்க நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க, ஆண்டவரே என்னை நம்பி நீங்கள் இதெல்லாம் தந்ததற்கு நன்றி. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவர் என்னை நம்பி நிறைய தந்திருக்கிறாரு, இன்னும் என்னை நம்பி நிறைய தரப்போகிறாரு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்கு எப்படி இருப்பேன், உண்மையாக இருப்பேன். உண்மையாக இருப்பேன் என்று அர்ப்பணிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாக இருப்போம் ஆண்டவரே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.